ஹாய்ங்க. நம்மள மாரி ஹோம் மேக்கர்ஸ்க்கு வேலை இருந்துட்டே தானங்க இருக்கும். அதுவும் முக்கியமா ஒரே வேலைய திரும்ப திரும்ப செய்ற மாதிரி இருக்கும். ஒரே ரொட்டீனா இருக்கும். காலையில எந்திரிப்போம், சமைப்போம், வீடு கூட்டுவோம், துணி துவைப்போம், கிச்சன் கிளீன் பண்ணுவோம். அடுத்த நாள் இதே வேலை தானங்க. அப்ப நம்மளுக்கு கொஞ்ச நாள்ல போர் அடிக்க ஆரம்பிச்சுருங்கள. என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆயிரும். இதுலேருந்து வெளிய வரக்கு என்ன பண்ணலாம் தெரியுங்களா? நம்மகிட்ட என்ன பட்ஜெட் இருக்கோ, எப்போ டைம் கிடைக்குதோ, 1 மாசத்துக்கு ஒருக்காவோ, 2 மாசத்துக்கு ஒருக்காவோ கண்டிப்பா ஒரு அவுட்டிங்கோ இல்ல ஒரு ட்ரிப்போ போயிரணுங்க. அன்னைக்கும் நம்மளே வீட்லேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு போகிற வேலையெல்லாம் ஆகாதுங்க. கண்டிப்பாக வெளியே தான் சாப்பிட்ணும். ஏன்னா டெய்லியும் நம்மளே சமைச்சு சாப்பிட்றது போரிங்கான விஷயம் தானுங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நம்மக்கிட்ட யாராவது கேட்பாங்கள்ல, உங்களுக்கு இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு. நம்ம யார்ட்டையும் அன்றைக்கி கேட்க வேண்டியது இல்லைங்களே, இன்றைக்கி என்ன சமைக்கட்டும்னு. அவுட்டிங்கே போக முடியலினாலும் மாதத்துக்கு ஒருக்கா ஷாப்பிங் பண்ணுவோங்கள, மளிகை ஜாமானமாவது வாங்குவோங்கள. அப்போ நம்ம மட்டும் போயிட்டு ஒவ்வொரு பொருளாக பார்த்து பொறுமையாக வாங்கிட்டு வரப்போ நம்மளுக்கு பிடிச்சத சாப்பிட்டு வரதே தனி ஒரு ஃபீல் தானங்க. நீங்க ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்க. நீங்களுமே இதே மாரி ஒரு ரொட்டீன் போர் அடிச்சு போய் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு வையுங்களேன், ஒரு 1/4 மணி நேரமோ, 1/2 மணி நேரமோ வெளியே வாக்கிங் போயிட்டு வரப்போ சூடா ஒரு கப் காஃபியோ, டீயோ குடிச்சிட்டு வந்து பாருங்க. கண்டிப்பா அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா ஸ்ட்ரெஸ் இல்லாம ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோ எடுக்கிறப்போ எங்க வீட்ல ஒரு ஸ்பெஷலான டேங்க. அதனால அன்னைக்கு ரொம்ப சூப்பரா மஷ்ரூம் பிரியாணி, காலிஃப்ளவர் சில்லி, கேசரி எல்லாமே செஞ்சிருந்தோம். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாரி லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ நம்ம நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூங்க.